அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம். மஹிந்தவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி சிஐடியில் 4 மணி நேர வாக்குமூலம். மாவையின் பதவி தொடர்பில் முக்கிய தீர்மானம், சுமந்திரனின் பகிரங்க அறிவிப்பு. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு இறுதி அஞ்சலியை செலுத்தினார் நாமல். அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வவுனியாவில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியா தபால் நிலையம் முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக விசாரணைகள் ஏதுமின்றி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்திய இப்போராட்டம் இடம்பெற்றது. இதில் இந்து, கத்தோலிக்க, இஸ்லாம் மத தலைவர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வன்னிராஜி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று 4 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். குறித்த தரப்பினர் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் விசாரிப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று முன்னிலையாகியிருந்தார். இதன்படி அவர் நேற்று முற்பகல் 9:30 மணியிலிருந்து பிற்பகல் 1:30 மணி வரை வாக்குமூலம் வழங்கியுள்ளார். எனவே 2 தடவைகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அவர் அங்கு முன்னிலையாகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரிப்பதற்காகவே ஜோசித ராஜபக்சவையும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அவரை எதிர்வரும் 3ஆம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தலைவராக மாவை சேனாதிராஜா பதவி வகிப்பதுடன் கட்சியின் பதில் தலைவராக CVK சிவஞானம் பதவி வகிப்பார் என ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானமானது கட்சியின் யாப்பின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை குறித்த கூட்டத்தில் இருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் வெளிநடப்பு செய்துள்ளார். இதன்போது அவர் மத்திய குழுவினால் பதில் தலைவரை நியமனம் செய்ய முடியாது, அது பொதுக்குழுவின் நடவடிக்கை என கூறி மத்திய குழுவின் குறித்த தீர்மானம் தவறானது என சுட்டிக்காட்டி அவர் வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இந்தியாவின் முன்னாள் பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கிற்கு இன்று புதுடில்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமையகத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தினார். நாமல் தனது இரங்கல் செய்தியில் கலாநிதி மன்மோகன் சிங் இந்தியாவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்திய மற்றும் இலங்கையுடன் வலுவான உறவுகளை வளர்த்த தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர். அவரது குடும்பத்தினருக்கும் இந்திய மக்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதேவேளை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் டெல்லி நிகம்போத் காட் பகுதியில் முழு அரசு மரியாதையுடன் சீக்கிய முறைப்படி தகனம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னணி சகலத்துறை ஆட்ட வீராங்கனையான தீப்தி சர்மா பந்துவீச்சில் உலக சாதனை ஒன்றை படைத்துள்ளார். மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் அவர் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதன்படி தீப்தி சர்மா ஒருநாள் போட்டிகளில் 2வது முறையாக ஒரே போட்டியில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இதற்கு முன் 2016ஆம் ஆண்டில் இலங்கை அணிக்கு எதிராக 20 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 6 விக்கெட்டுகளை அவர் வீழ்த்தியிருந்தார். இந்த நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 31 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 6 விக்கெட்டுகளை அவர் நேற்று வீழ்த்தியுள்ளார். இதன் மூலம் மகளிர் ஒருநாள் போட்டிகளில் 2 முறை 6 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய பந்து வீச்சாளர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். அத்துடன் உலக அளவில் இந்த சாதனையை செய்த 2வது பந்து வீச்சாளர் ஆகவும் அவர் பதிவாகியுள்ளார். ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவின் செயின்ட் லூயிஸ் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 2 முறை 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். எனவே இந்த சாதனையை தீப்தி சர்மா சமன் செய்துள்ளார். பிலிப்பைன்ஸில் உள்ள மிண்டோனா தீவில் 5.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்திற்கு பரவியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் இந்த அனர்த்தத்தினால் உயிர் சேதம் அல்லது சொத்து சேதம் எதுவும் பதிவாகியுள்ளதா என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் வரவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.